10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. பாருங்க அடுத்து செகண்ட் சம் பாருங்க எக்ஸசைஸ்ல find the point on the curve y equal to x square minus 5x plus 4 at which the tangent is parallel to the line 3x plus y equal to 7. பாருங்க என்ன கொடுத்திருப்பாங்க क्वेश्चनல find the point on the curve y equal to x square minus 5x plus 4. அதாவது இந்த curve இருக்குலையா இந்த curveக்கு நம்ம டிரா பண்ற tangent வந்து இந்த 3x plus y equal to 7 க்கு parallel. பாருங்க இந்த curve at which the point is parallel to the line, the tangent is parallel to the line 3x plus y equal to 7. ஸோ அப்போ இந்த கர்வுக்கு நம்ம ட்ரா பண்ணுற டேன்ஜென்ட் வந்து இந்த லைனுக்கு பேரலல். அப்படி பேரலாக இருக்கும்போது அது எந்த பாயிண்டில் நம்ம டேன்ஜென்ட் ட்ரா பண்ணியிருப்போம்னு கேட்குறாங்க. பாருங்கள் ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ் விச் இஸ் டேன்ஜென்ட் இஸ் பேரலல் டு த லைன் 3x plus y equal to 7. இப்போ நமக்கு என்னென்னா ஒரு லைன் அப்படின்னு கொடுத்துருக்கும் போது கண்டிப்பாக இதில் ஸ்லோப் சொல்ல முடியும் இல்லையா. ஸ்லோப் ஆஃப் த லைன் 3x plus y equal to 7 அந்த ஸ்லோப்பையும் given curveோட ஸ்லோப் இருக்கு இல்லையா dy by dx அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணாவே நம்ம பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பாருங்கள் given curve என்ன y equal to x square minus 5x plus 4. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோ. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம எடுக்கிற பாயிண்ட் தான் என்னது அந்த dy by dx தான் என்னது இதோட ஸ்லோப். ஸ்லோப் அட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ dy by dx என்ன வருது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x minus 5x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 5 plus 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வேடும் 0. ஸோ அப்போ dy by dx அப்படிங்கிறது என்ன 2x minus 5. ஸோ அப்போ m equal to நமக்கு இதில் பாயிண்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமே. ஸோ பாயிண்ட் தெரியாது அதனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் xyலே வச்சு ஸ்லோப் எடுக்கிறோம். ஸோ அப்போ m equal to dy by dx. dy by dx என்ன வரும் பாருங்க 2x minus 5. mங்கிறது என்ன 2x minus 5. இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கப்பார். அதாவது ஃபஸ்ட்டு கிவன் கேர்வ் இருக்கு இல்லையா எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா நம்ம கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோ இந்த கேர்வுக்கு ட்ரா பண்ணுற டேன்ஜென்ட் இது கிடையாது, டேன்ஜென்ட்டுக்கு பேரலாக இருக்க லைன் தான் இது. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x plus 4 equal to y அப்படிங்கிற கேர்வுக்கு பேரலாக இருக்கிற டேன்ஜென்ட் வந்து 3x plus y equal to 7. ஸோ இப்போ அதுலேருந்து என்ன பண்ணுறோம் இதோட ஸ்லோப்பையும் இதோட ஸ்லோப்பையும் ஈக்குவேட் பண்ணி தான் நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஸ்லோப் ரெண்டுக்கும் சேமாக தானே இருக்கும். இந்த 3x plus y equal to 7ஓட ஸ்லோப்பும் நமக்கு இந்த டேன்ஜென்ட் ட்ரா பண்ணுறோம் அதோட ஸ்லோப் எப்படி நமக்கு சேமாக இருக்கும். அப்போ அந்த ரெண்டு ஸ்லோப்பையும் ஈக்குவேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ தான் பார்த்தோம் அந்த y equal to x square minus 5x plus 4 அப்படிங்கும்போது நமக்கு dy by dx என்ன வருது 2x minus 5. அப்போ mங்கிறது என்ன dy by dx அட்டியே பாயிண்ட் சொல்லுவோம். இங்கே பாயிண்ட்டுங்கிறது நமக்கு அதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமே அதனால் எக்ஸ்லேயே வச்சுக்கிறோம். அப்போ 2x minus 5 இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோம். இப்போ நமக்கு இந்த லைனோட ஸ்லோப் எடுக்க போகிறோம். இந்த லைன் என்ன கொடுத்துருப்பாருங்க அதாவது ரெக்யூர்டு டேன்ஜென்ட் இஸ் parallel to the line 3x plus y equal to 7. இப்போ இந்த லைனோட ஸ்லோப் நமக்கு என்ன வரும் நமக்கு பார்த்துருக்கோம் சின்ன கிளாஸில் இந்த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஃபார்ம் படிச்சிருப்போம் அதாவது மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். அப்போ ஸ்லோப் m equal to மைனஸ் இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன 3 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் என்ன பாருங்கள் 1. இப்போ மைனஸ் 3/1 அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 3. ஸோ அப்போ ஸ்லோப் mங்கிறது என்ன பாருங்கள் மைனஸ் 3. இது வந்து என்னது ஸ்லோப் ஆஃப் த லைன் அதாவது விச் திஸ் லைன் இஸ் பேரலல் டு த ரெக்யூர்டு டேன்ஜென்ட். ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் த லைன் m equal to minus 3. அடுத்து ஸ்லோப் ஆஃப் த கர்வ் நமக்கு dy by dx அப்படிங்கிறது mங்கிறது என்ன பாருங்கள் 2x minus 5. இது ரெண்டுமே நமக்கு என்ன தான் அந்த டேன்ஜென்டோட ஸ்லோப்பு தான். அப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி தான் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள் m is equal to dy by dxங்கிறது என்ன 2x minus 5. ஸ்லோப் ஆஃப் த லைன் mங்கிறது என்ன minus 3. அப்போ ஃப்ரம் 2 and 3 ஃப்ரம் 2 and 3 2 என்ன 2x minus 5 2x minus 5 equal to 3 என்ன பாருங்கள் ஸ்லோப் என்ன minus 3. ஸோ அப்போ 2x minus 5 equal to minus 3. ஃப்ரம் 2 and 3 என்ன கிடைக்கும் நமக்கு 2x minus 5 equal to minus 3. இதை சிம்பிளிஃபை பண்ணி x ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அப்போ என்ன பாருங்கள் 2x equal to minus 3. இந்த minus 5 ரைட் சைடு போகும்போது என்ன வேடும் +5. ஸோ அப்போ 2x equal to minus 3 plus 5 என்ன வந்துடும் 2.
ஸோ அப்போ 2x ஈக்குவல் டு 2 அப்படின்னா x ஈக்குவல் டு என்ன 1. அப்போ நமக்கு x கோஆர்டினேட் தெரிஞ்சிருச்சா, எக்ஸோட வேல்யூ என்ன பாருங்கள் 1. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், அந்த கேர்வ் இருக்கு இல்லையா, அந்த கேர்வில் சப்ஸ்டிட் பண்ணி அந்த கேர்வ் நமக்கு லைஸ் ஆன் த பாயிண்ட் தானே. அப்போ நம்ம அந்த அப்படின்னா வந்து நமக்கு அந்த கேர்வ் என்ன y ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 4 அப்படிங்கிறனால x வந்து 1ங்கிறது அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி பாரு. சப்ஸ்டியூட் x ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் 1. அப்போ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வந்துடும், y ஈக்குவல் டு x ஸ்கொயர் அப்போ என்ன வரும் 1 ஸ்கொயர் minus 5x. அப்போ minus 5 into 1 plus 4. இப்போ y equal to 1 square minus 5 into 1 plus 4. என்ன கிடைக்கும் 1 square 1 minus 5 into 1 minus 5 plus 4. அப்போ 1 plus 4 என்ன வந்துடும் 5. 5 minus 5 நமக்கு என்ன வந்துடும் 0. ஸோ அப்போ y equal to 0. அப்போ x வேல்யூ என்ன 1, y வேல்யூ என்ன பாருங்கள் 0. அப்போ ரெக்யூர்டு பாயிண்ட்டுங்கிறது என்ன 1,0 அதானே கேட்டுக்காங்க. ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ் தானே கேட்டிருக்கு. அப்போ இந்த பாயிண்டில் நம்ம ட்ரா பண்ணுற டேன்ஜென்ட் டு த கர்வ் தான் எப்படி இருக்கும், அந்த 3x ப்ளஸ் y ஈக்குவல் டு 7க்கு பேரலாக இருக்கும். கொஸ்டின் பாருங்கள், 3x ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ் பார் y ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 4. இந்த கர்வுக்கு நம்ம ட்ரா பண்ணுற டேன்ஜென்ட் வந்து 3x ப்ளஸ் y ஈக்குவல் டு 7க்கு பேரலல்னா எந்த பாயிண்ட் வந்து அங்கே டேன்ஜென்ஷியல் பாயிண்ட்டாக இருக்கும், எந்த பாயிண்ட்டில் நம்ம அந்த டேன்ஜென்ட் ட்ரா பண்ணியிருப்போங்கிறது தான் கொஸ்டின். அப்போ இதில் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி y எடுத்து dy பை dx எடுத்து அதை m ஈக்குவல் டு எடுத்துக்கிறோம். அப்போ mங்கிறது நமக்கு என்ன இங்கே 2x மைனஸ் 5. அடுத்து இந்த லைனோட ஸ்லோப் என்ன பாருங்கள் m ஈக்குவல் டு 3. அப்போ இந்த ரெண்டு ஸ்லோப் நமக்கு எப்படி இருக்கும் சேமாக இருக்கும். அப்போ ஃப்ரம் 2 and 3 என்ன வரும் 2x மைனஸ் 5 ஈக்குவல் டு மைனஸ் 3. அப்போ 2x மைனஸ் 5 ஈக்குவல் டு மைனஸ் 3னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும் 1. அப்போ 1 கொண்டு வந்து நம்ம இந்த கேர்வில் சப்ஸ்டிட் பண்ணும்போது கிடைக்கிற y வேல்யூ என்ன பாருங்கள் 0. அப்போ y ஈக்குவல் டு x ஈக்குவல் டு 1 y ஈக்குவல் டு 0ங்கிறது நமக்கு என்னது ரெக்யூர்ட் பாயிண்ட். அதாவது இந்த டேன்ஜென்ட் இஸ் இந்த பாயிண்டில் ட்ரா பண்ணுற டேன்ஜென்ட் தான் நம்ம இருக்கும் parallel to 3x plus y equal to 7. நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் 7.12 பாரு. For what value of x the tangent of the curve y equal to x cube minus 3x square plus x minus 2 is parallel to the line y equal to x. இப்போ லாஸ்ட்டாக பார்த்த சம் அதே சம் மாதிரி தான். அப்போ இந்த லைன் இருக்கு கேர்வ் இருக்கு இல்லையா y equal to x cube minus 3x square plus x minus 2. இந்த கேர்வுக்கு நம்ம ட்ரா பண்ணுற டேன்ஜென்ட் எப்படி இருக்குது parallel to the line y equal to x. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்போ எந்த எக்ஸ் வேல்யூஸில் வந்து நம்ம அந்த டேன்ஜென்ட் ட்ரா பண்ணியிருப்பாங்க கேட்குறாங்க. லாஸ்ட் கொஸ்டினில் வந்து அந்த பாயிண்ட் கேட்டிருந்தாங்க. இதுலேயும் அதே சேம் மீனிங் தான். நான் கொஸ்டின் வந்து ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பாயிண்டே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் பாருங்கள். அப்போ y equal to x cube minus 3x square plus x minus 2. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன எடுக்கிறோம் ஸ்லோப் m எடுக்கிறேன், dy by dx ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அதே போல் இதில் ஸ்லோப் ஆஃப் த லைன் போட்டு இதில் என்ன பண்ணுறோம் ரெண்டை ஈக்குவேட் பண்ணி ரெண்டுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஈக்குவேட் பண்ணி கிடைக்கிற பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். லாஸ்ட் மாதிரியே தான். இப்போ y என்ன பாருங்கள் given y x cube minus 3x square plus x minus 2. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண பாரு dy by dx என்ன வரும் வித் ரெஸ்பெக்ட் டு x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy by dx ஈக்குவல் டு x cube வித் ரெஸ்பெக்ட் x பண்ண வந்துடும் 3x square. x cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3x square. 3x square பண்ணால் 3 into 2 என்ன வந்துடும் 6x. ஸோ மைனஸ் 3x square டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 6x ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் 1. மைனஸ் 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகிடும் 0. ஸோ இப்போ dy by dxங்கிறது என்ன 3x square மைனஸ் 6x ப்ளஸ் 1. இப்போ எம்ங்கிறது நமக்கு dy by dx தானே. அட்டியே பாயிண்ட் போடுவோம், பட் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போது நமக்கு பாயிண்ட் தான். அப்போ எம்ங்கிறது இது எப்படி எடுத்துக்கிறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒயில் தான் எடுத்துக்கிறோம். அப்போ எம் இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும் 3x square மைனஸ் 6x ப்ளஸ் 1. அதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோ. இதுதான் ஸ்லோப் ஆஃப் த கர்வ் பாருங்கள். m ஈக்குவல் டு 3x square மைனஸ் 6x ப்ளஸ் 1 அப்படிங்கிறத ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து நமக்கு இப்போ இந்த கேர்வுக்கு ட்ரா பண்ணுற டேன்ஜென்ட்டுக்கு பேரலல் இருக்க லைன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெக்யூர்டு டேன்ஜென்ட் இஸ் parallel to the line y equal to x. The required tangent is parallel to the line y equal to x. இப்போ இது ஆக்சுவலாக y equal to xங்கிறது நமக்கு x minus y equal to 0 தான். அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் இதில் அப்படியே டைரெக்டாகவும் சொல்லலாம் ஸ்லோப். ஏன்னா y equal to mx தானே, நீ ஃபார்முலா யூஸ் பண்ணி எடுத்தாலும் சரி. இல்லை இதில் எப்படி இருப்பார் y equal to mx. அப்போ இங்கே mங்கிறது என்ன நமக்கு 1. அப்போ 1ங்கிறது நமக்கு என்னது இங்கே ஸ்லோப். அப்போ y equal to mx அந்த ஃபார்முலா இருக்கா. அப்போ ஸ்லோப் m என்ன வரும் 1. அப்போ ஸ்லோப் m equal to 1. ஸோ y equal to mx டேரெக்டாக அந்த ஃபார்முலே இருக்கிறனால இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் நமக்கு ஸ்லோப்பு. அப்போ ஸ்லோப் m equal to என்ன பாருங்கள் 1. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த ஸ்லோப் ஆஃப் த கர்வ் m என்ன பாரு 3x square மைனஸ் 6x ப்ளஸ் 1. ஸ்லோப் ஆஃப் த லைன் என்ன பாருங்கள் 1. அப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணு ஃப்ரம் 2 and 3. 2ல் லெஃப்ட் சைட் பாரு போட்டுக்கோ 3x square
minus 6x plus 1 equal to 3 என்ன பாருங்க 1. ஸோ அப்போ 3x square minus 6x plus 1 equal to 1 இல்லை இந்த 1 கேன்சல் ஆன என்ன வந்துடும் 3x square minus 6x equal to 0 வருமா. இந்த 3x square minus 6xலேருந்து காமன் டேர்ம் என்ன இருக்கும் 3யும் காமனாக இருக்குது எக்ஸும் காமனாக இருக்குது. அப்போ 3x காமனாக எடுத்துருங்க. அப்போ என்ன வந்துடுங்க x minus 2. ஸோ அப்போ 3x into x minus 2 equal to 0. அப்போ 3x into x minus 2 equal to 0 னா 3x equal to 0 or x minus 2 equal to 0. ஸோ இப்போ 3x equal to 0 என்ன வந்துடும் x equal to 0 கிடைக்குமா. 3x equal to 0 போது நமக்கு 0/3 0 தானே. அப்போ xோட வேல்யூ நமக்கு என்ன வந்துடும் 0. அடுத்து x minus 2 equal to 0. x minus 2 equal to 0 னா x equal to என்ன கிடைக்கும் பாருங்க 2. ஸோ அப்போ இதில் வந்து 2 பாயிண்ட்ஸில் வந்து நம்ம டேஞ்சன் ட்ரா பண்ணுவோம். ஏன்னா எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் வருது இல்லையா. அப்போ எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு 0ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்கள். என்ன ஒரு x equal to 0ன்னு போட்ட பாரு சப்ஸ்டியூட் x equal to 0 in 1. இதில் எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணும்போது பாரு இந்த டேர்ம் எல்லாமே 0 ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது எது மட்டும்தான் -2 மட்டும்தான். அப்போ x equal to 0ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும் -2. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் x equal to 0 in equation 1 we get y equal to -2. அதே போல் நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 2ன்னு அப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸுக்கு 2ன்னு இதில் அப்ளை பண்ண என்ன ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2 cube y equal to 2 cube என்ன வந்துடும் 8 minus 2 square இங்கே என்ன வரும் 4. அப்போ 4 into 3 என்ன வந்துடும் 12. ஸோ அப்போ -12 ப்ளஸ் எக்ஸுக்கு என்ன போடுறேன் 2. அப்போ +2 -2 பாருங்கள் எக்ஸுக்கு 3 அப்ளை 2 அப்ளை பண்ணும்போது 2 cube 8 2 square 4 into 3 -12 ப்ளஸ் 2 போடுற எக்ஸுக்கு அப்புறம் இங்கே என்ன இருக்குது -2. இப்போ +2 -2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன வரும் 8 - 12 equal to -4. ஸோ இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன பாருங்கள் -4. இங்கே எக்ஸுக்கு 0ங்கும் போது ஒய் என்ன -2. எக்ஸுக்கு 2 அப்படிங்கும்போது ஒய் என்ன -4. அப்போ பாயிண்ட் என்ன பாருங்கள் 0, -2 ஒன்று இன்னொன்று என்ன 2, -4. அப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ்லையுமே நம்ம ட்ரா பண்ணுற டேஞ்சன் எப்படி இருக்கும் parallel to the line y equal to x இருக்கும். இப்போ ரெக்யூர்டு பாயிண்ட்ஸ் என்ன பாருங்கள் 0, -2 and 2, -4. ஓகே எக்ஸசைஸில் 7th சம் பாருங்கள் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன் டு த கர்வ் y equal to x plus 1 by x minus 1 which are parallel to the line x plus 2y equal to 6. நமக்கு லாஸ்ட் சம்மில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. அதில் பாயிண்ட்ஸோடு ஸ்டாப் பண்ணிடுறோம். இதில் அந்த பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் கால்குலேட் பண்ணணும். ஸோ மெத்தடு சேம் தான். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பாரு இப்போ இந்த கர்வுக்கு ட்ரா பண்ணுற டேஞ்சன்ட் வந்து எந்த லைனுக்கு பேரலல் பாருங்கள் x plus 2y equal to 6. அப்போ அதே மெத்தடு தான். அப்போ இந்த கர்வோட என்ன பண்ணுறோம் ஸ்லோப்பையும் இந்த லைனோட ஸ்லோப்பையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த பாயிண்ட்ஸோட ஸ்டாப் பண்ணுறது தான் லாஸ்ட் சம்மா. அந்த பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன். ஸோ மெத்தட் அதே தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் இந்த லைனுக்கு ஸ்லோப் dy/dx கால்குலேட் பண்ணுறோம். அப்போ கிவன் கர்வ் என்ன பாருங்கள் y equal to x plus 1 by x minus 1. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்க பாரு. y கிவன் கர்வ் என்ன பாருங்கள் y equal to x plus 1 by x minus 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு ஃப்ராக்ஷன் டைப்பில் அதாவது f of x by g of x நியூமரேட்டரில் எக்ஸ் டேர்ம் டினாமினேட்டரில் எக்ஸ் டேர்ம் பார்த்துருப்போம் u of x by v of x 11th ஃபார்முலா பார்த்துருப்போம் இல்லையா. இது என்னது கோஷியன் ரூல்னு சொல்லி. அப்போ கோஷியன் ரூலுங்கிறது என்ன u/v ஃபார்முலா. ஏன்னா ஏதாவது ஒன்றில் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அதை அவுட் சைடு வச்சுக்கிட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஆனால் இங்கே நியூமரேட்டரில் எக்ஸ் இருக்குது டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்குது. அதனால் இங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் u/v அதாவது கோஷியன் ரூல் யூஸ் பண்ணுறோம். u/vக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம் 11th வந்துருக்கு இல்லையா பாரு d of u/v ஈக்குவல் என்ன ஃபார்முலா vu dash மைனஸ் uv dash டிவைடட் பை v ஸ்கொயர். பாருங்கள் d of u/v என்ன ஃபார்முலா பாரு vu dash மைனஸ் uv dash டிவைடட் பை v ஸ்கொயர். இதுவும் அந்த ஃபார்முலா தானே இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 யூனு எக்ஸ் மைனஸ் 1 என்ன எடுத்துக்கிறேன் வின்னு எடுத்துக்கிட்டு dy/dx ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ the differentiation of y with respect to x that is dy/dx அப்படிங்கிறது என்ன u/v என்ன ஃபார்முலா v into u dash. இங்கே v வந்து டினாமினேட்டரில் இருக்கிறது u வந்து நியூமரேட்டர் ஃபார்ம். அப்போ v into u dash அப்படிங்கும்போது v என்ன x minus 1 into u dash யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். யூங்கிறது என்ன எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வந்துடும் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகிடும் 0. ஏன்னா கான்ஸ்டன்ட் இல்லையா. அப்போ இது என்ன ஆகிடும் 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 1. ஸோ இப்போ v என்ன எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு யூ டேஷ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ v இன்ட்டு யூ டேஷ் மைனஸ் u இன்ட்டு v டேஷ். யூங்கிறது என்ன எக்ஸ் ப்ளஸ் 1
இன்ட்டு வி டேஸ் விங்கிறது என்ன பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது நமக்கு என்னது வி டேஸ். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன், மைனஸ் ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வருது ஜீரோ. ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்னோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன வரும் ஒன் டிவைடட் பை வி ஸ்கொயர். விங்கிறது என்ன எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். பாருங்கள் வி இன்ட்டு யூ டேஷ் மைனஸ் யூ இன்ட்டு வி டேஷ் divided by v square, that is x minus 1 whole square. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். என்ன ஒரு இதை ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் அப்படியே வந்துடும் இல்லையா. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் இது என்ன பண்ணுற ஒன்றால் தான் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே ஃப்ரண்ட்டில் மைனஸ் இருக்குனால அது ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை ஆகும். அப்போ என்ன ஒரு மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஒன். அப்போ இந்த ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகும்போது மைனஸ் ஒன் என்ன வந்துடும் மைனஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். இதை நமக்கு என்னது பாருங்கள் dy by dx ஈக்குவல் டு மைனஸ் டூ பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். இப்போ நமக்கு ஸ்லோப்புங்கிறது என்ன பாருங்கள் m ஈக்குவல் டு dy by dx அட் ஏ பாயிண்ட் சொல்லுவோம். இங்கே பாயிண்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் வரதான் இங்கே நம்ம ஸ்லோப்பாக ஃபைண்ட் அவுட் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ ஸ்லோப் எம்ங்கிறது என்ன மைனஸ் டூ பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஸ்லோப் ஆஃப் த கர்வ். ஸோ த ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோ. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் ஸ்லோப் ஆஃப் த லைன் ஃபைண்ட் அவுட் பண்ணி இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் த கர்வ் எம்ங்கிறது என்ன மைனஸ் டூ பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். அது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்கள் நம்ம ட்ரா பண்ணுற டேன்ஜென்ட் வந்து parallel to the line x plus 2y equal to 6 ஆ. அப்போ இந்த x plus 2y equal to 6ல் வர ஸ்லோப்பும் நமக்கு ரெக்யூர்டு டேன்ஜென்ட் இருக்கு இல்லையா அதோட ஸ்லோப் எப்படி இருக்குது நமக்கு சேம். அப்போ x plus 2y equal to 6ஓட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள் இந்த ரெக்யூர்டு டேன்ஜென்ட் இஸ் parallel to x plus 2y equal to 6. இப்போ இந்த x plus 2y equal to 6ஓட ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்ம் பாரு நமக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா வந்து மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. அப்போ ஸ்லோப் m equal to minus coefficient of x என்ன 1 divided by coefficient of y என்ன பாருங்கள் 2. ஸோ அப்போ ஸ்லோப் m equal to minus 1 by 2. ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் த லைன் என்ன பாரு m equal to minus 1 by 2. இது ஈக்குவேஷன் 3ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்லோப் ஆஃப் த லைன். நமக்கு ஸ்லோப் ஆஃப் த கர்வ் என்ன பாரு மைனஸ் டூ பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த கர்வுக்கு ட்ரா பண்ணுற டேஞ்சனோட ஸ்லோப்பும் இந்த ஸ்லோப்பு நமக்கு எப்படி இருக்கும் சேம். அப்போ மைனஸ் டூ பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ. அதான் ஃப்ரம் 2 and 3 என்ன வரும் பாரு மைனஸ் டூ பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறோம். பாருங்கள் என்ன வரும் இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடுமா. இப்போ மைனஸ் கேன்சல் ஆகிட்டு இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை ஆனால் என்ன வரும் 2 into 2 4 வரும். இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ரைட் சைடு போகும்போது 1 into எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் வந்துடும் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 into 2 என்ன 4. இதை a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. என்ன வரும் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் போடுவோமா. அங்கே ஏங்கிறது என்ன எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 into a வேல்யூ எக்ஸ் b வேல்யூ 1. அப்போ மைனஸ் 2x வரும் ப்ளஸ் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் minus 2x plus 1 equal to 4. So, x square minus 2x plus 1 இந்த plus 4 left side வரும்போது minus 4. அப்போ 1 minus 4 என்ன வந்துடும் minus 3. So, x square minus 2x minus 3 equal to 0. இப்போ இந்த quadratic equation நம்ம simplify factorize பண்ணி x value calculate பண்ணிக்கிறோம். இப்போ இது எப்படி factorize பண்ண பாருங்கள் multiply பண்ணால் minus 3 ஆட் பண்ணால் மைனஸ் 2 எப்படி வரும் பாருங்கள் நம்ம ஃபேக்டரைசேஷன் படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ மைனஸ் 3 அப்படிங்கும்போது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3 அப்படிங்கும்போது ஆட் பண்ணால் மைனஸ் 2 வரும். இப்போ மைனஸ் 3 ப்ளஸ் 1 எடுத்துக்கலாமா. மைனஸ் 3 into 1 என்ன வந்துடும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 3 கிடச்சிடும். மைனஸ் 3 1 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் மைனஸ் 2. அப்போ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் பாருங்கள் மைனஸ் 3 1 1 1. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன வரும் எக்ஸ் மைனஸ் 3 into எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 3 into எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ரெண்டு டைம் கிடைக்குமா. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் வேல்யூ என்ன வரும் 3. எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 3. அதே போல் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடச்சிடும் மைனஸ் 1. அப்போ 2 பாயிண்ட்ஸ் கிடைக்குதுல எக்ஸில். அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த கர்வில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒய் கோஆர்டினேட்ஸ் கிடச்சிருமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன y equal to x plus 1 by x minus 1. அப்போ xக்கு இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் y equal to 3 plus 1 by 3 minus 1. 3 plus 1 என்ன 4 by 3 minus 1 என்ன 2. அப்போ 4 by 2. 4 by 2 கேன்சல் பண்ண என்ன வந்துடும் 2. ஸோ அப்போ x equal to 3 அப்படிங்கும்போது ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் 2. அப்போ இது ஒரு பாயிண்ட். இது 3,2 அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் மைனஸ் 2.
அப்போ அதே போல் அந்த கேர்வில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஒய் கோஆர்டினேட் எக்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக வர ஒய் கோஆர்டினேட் கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸுக்கு -1 சொல்லி ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 என்ன? y = x + 1 / x - 1. அப்போ x + 1 என்ன வரும்? -1 + 1 / x - 1 -1 -1 -1 + 1 என்ன வந்துடும்? 0 -1 -1 வந்துடும் -2. அப்போ 0 / -2 என்ன வரும்? நமக்கு 0. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன பாருங்கள்? 0. எக்ஸோட வேல்யூ -1 அப்படிங்கும்போது ஒய்யோட வேல்யூ 0. அப்போ இது ஒரு பாயிண்டா? என்னது? -1, 0 அப்படிங்கிறது அனதர் பாயிண்ட். 3, 2ங்கிறது ஒரு பாயிண்ட்டு. -1, 0 அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். அப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ்லையுமே நம்ம அந்த கேர்வுக்கு ட்ரா பண்ணுற டேஞ்சன் எப்படி இருக்கும் அப்படின்னா parallel to x + 2y = 6 இருக்கும். இப்போ பாயிண்ட்ஸ் மட்டும் கேட்டிருந்தா நம்ம அந்த ரெக்யூர்டு பாயிண்ட்ஸ்னு போட்டு 3, 2 -1, 0 லாஸ்ட் சம்மில் போட்ட மாதிரி ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் இதில் என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் கேட்டிருக்கு இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த 3, 2க்கு ஒரு டேஞ்சன்ட்டும் -1, 0க்கு அனதர் டேஞ்சன்ட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும். பாருங்கள் இந்த ரெக்யூர்டு பாயிண்ட்ஸ் ஆர் என்ன பாருங்கள்? 3, 2 and -1, 0வா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற பாருங்கள், நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் என்ன ஃபார்முலா? y - y1 = m × x - x1. நமக்கு அப்போ இங்கே பாயிண்ட்ஸ் தெரியுது. ஸ்லோப் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸ்லோப் என்ன பாருங்க, ஏன்னா இந்த லைனோட ஸ்லோப்பும் நமக்கு ரெக்யூர்டு டேஞ்சனோட ஸ்லோப் எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்லோப் என்ன? ஏன்னா பேரலங்கிறதுனால ரெண்டு ஸ்லோப் எப்படி இருக்கும்? சேம். இப்போ m = -1/2ங்கிறது ஸ்லோப்பு. பாயிண்ட் என்ன? 3, 2. அப்போ x1, y1 அப்படிங்கிறது 3, 2. ஸ்லோப் அப்படிங்கிறது -1/2. அப்போ பாயிண்ட் டு ஸ்லோப்பு தெரிஞ்சாலே நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லையா? ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் என்ன ஃபார்முலா? y - y1 = m × x - x1. y - இதுதான் x1, இங்கே இது y1. இப்போ y1ஓட வேல்யூ என்ன பாருங்கள்? 2. ஸோ இப்போ y - 2 = m என்ன? -1/2 × x - x1 என்ன? 3. ஸோ இப்போ y - 2 = -1/2 × x - 3. 2 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. -1 இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஒரு 2 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணால் 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 × y 2y -2 × 2 4 ஈக்குவல் மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ -1 × x என்ன வந்துடும்? -x -1 × -3 +3. இப்போ இதில் அரேஞ்ச் பண்ணி எப்போ போல் x y கான்ஸ்டன்ட் அந்த டைப்பில் எழுதுங்க. x நெகட்டிவாக இருந்தால் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடு, பாசிட்டிவாக இருந்தால் ஒய்யை ரைட் சைடு கொண்டு போயிடும். ஓகேவா? அப்போ -xங்கிறது x நெகட்டிவ்னால இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்து என்ன வேணும்? +x. இங்கே என்ன இருக்குது? +2y. இங்கே என்ன இருக்குது? -4. இந்த +3 லெஃப்ட் சைடு வரும்போது -3. இப்போ -4 -3 என்ன வந்துடும்? -7 = 0. பாருங்கள் பாயிண்ட் வந்து 3, 2. ஸ்லோப் என்ன? m = -1/2. y - y1 = m × x - x1ல x1 y1ஐயும் m = -1/2 சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கிறது என்ன பாருங்கள்? x + 2y - 7 = 0 அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நமக்கு என்ன பாருங்கள்? இஸ் ரெக்யூர்டு ஈக்குவேஷனாக அது ஒன் ஆஃப் த டேஞ்சன். அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன? -1, 0 இதே சேம் ஸ்லோப் என்ன? m = -1/2. நமக்கு ஈக்குவேஷன் என்ன பாருங்கள்? y - y1 = m × x - x1. ஸோ y - y1 என்ன? 0 = m என்ன பாருங்கள்? -1/2 × x + 1. அப்போ × x - x1 அப்படிங்கும்போது x + 1 வருமா? அப்போ y -0. அப்போ y - 0 அப்படிங்கிறது y தான். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்? 2y. 2y = மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் -1 × x என்ன வந்துடும்? -x. -1 × +1 என்ன வந்துடும்? -1. அப்போ இங்கேயும் x வந்து நெகட்டிவில் இருக்கனால இதை லெஃப்ட் சைடு கொண்டு போனால் வந்துடும் -x லெஃப்ட் சைடு போனால் +x +2y. இந்த -1 லெஃப்ட் சைடு வரும்போது என்ன வரும்? +1 = 0. அப்போ பாயிண்ட் -1, 0 ஸ்லோப் m = -1 அப்படிங்கும்போது நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் என்ன பாருங்கள்? x + 2y + 1 = 0. இதுதான் another equation of tangent. For one of the tangent x + 2y - 7 = 0 and another equation of tangent is x + 2y + 1 = 0. ஏன்னா நமக்கு வந்து இங்கே ரெண்டு பாயிண்டில் பேரல் அப்படிங்கிறனால இங்கே நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கிடைக்கும். ஓகேவா? பாருங்கள் சம் மறுபடியும் இருப்பார். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த கர்வ் y = x + 1/x - 1 which are parallel to the line x + 2y = 6. அப்போ நம்ம இந்த கர்வுக்கு ட்ரா பண்ணுற டேஞ்சன்ட் வந்து இந்த லைனுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கர்வுக்கு ஒரு லைன் பேரலல்னா பாயிண்ட்ஸ் எந்த பாயிண்ட்ஸில் அது பேரலல்னு கேட்டிருந்தாங்க.
இப்போ அதே தான் கொஞ்சம் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி இருந்தாலும் நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த கர்வுக்கு dy/dx ஃபைண்ட் அவுட் பண்ணி அது நமக்கு ஸ்லோப்பு தான். அடுத்தது இந்த லைனோட ஸ்லோப் அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த கர்வ் என்ன பாருங்கள், y = x + 1/x - 1 அது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நார்மலாக அப்படியே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இதில் கோஷியன்ட் ரூல் அப்ளை பண்ணி, அதாவது du/v அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, vu - uv'/v², இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறோம். அப்போ dy/dx என்ன கிடைக்குது பாருங்கள், -2/x - 1² இதுதான் நமக்கு என்னது இங்கே ஸ்லோப்பு. அடுத்தது இந்த லைனோட ஸ்லோப் என்ன பாருங்கள், x + 2y = 6 அப்படின்னா இதோட ஸ்லோப் m என்ன வரும், -coefficient of x by coefficient of y போட்டால் -1/2. அப்போ இந்த ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவேஷன் 3 ஈக்குவேட் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ணால் எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வரும், அதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எக்ஸுக்கு 2 வேல்யூஸ், ஒன்று 3 இன்னொன்று -1. அப்போ 3ங்கிற பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது கிடைக்கிற அந்த கர்வில் சப்ஸ்டிட் பண்ணும்போது கிடைக்கிற y வேல்யூ என்ன 2. அப்போ 3,2ங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது எக்ஸுக்கு -1 அப்படிங்கும்போது அந்த கர்வில் அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற y வேல்யூ வந்து 0. அப்போ -1,0 அப்படிங்கிறது அனதர் பாயிண்ட். அப்போ நமக்கு இதில் அதாவது டேஞ்சென்சியல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லலாம். அது இப்போ ரெக்கையோட பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், 3,2 அண்டு -1,0. அப்போ ஃபஸ்ட்டு 3,2ல் ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் கிடைக்கும், -1,0ல் ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன். இந்த ரெண்டுக்குமே நமக்கு ஸ்லோப் என்ன தான், m வந்து -1/2. அப்போ பாயிண்ட் 3,2 ஸ்லோப்பு m = -1/2ன்னு எடுத்து நம்ம ஸ்லோப் ஆஃப் த ஸ்லோப்பு அடுத்தது பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது கிடைக்கும்போது நமக்கு வர ஈக்குவேஷன் என்ன பாருங்கள், x + 2y - 7 = 0. இதுதான் அது ஒன் ஆஃப் த டேஞ்சன். பாருங்கள் பாயிண்ட்டு -1,0 ஸ்லோப் m வந்து -1/2. இதை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் என்ன பாருங்கள், x + 2y + 1 = 0. அப்போ x + 2y - 7 = 0, x + 2y + 1 = 0 அப்படிங்கிறது நமக்கு என்னது ரெக்கையோட ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்.